श्रीमद्वेदान्तरामाञ्जनकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारौ श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमृगया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनु त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानम् तुल्याम् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே தின்மையும் பாவமும் இசைந்து தேயுமே தின்மையும் பாவமும் இசைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினான் இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினான் பாரத நாட்டிலே பழம்பெரும் இதிகாசங்களாக போற்றப்படுபவை ராமாயணமும் மகாபாரதமும். இதிகாசம் என்ற சொல்லுக்கே இப்படி என்றோ நிகழ்ந்தது என்று பொருள். இவை இரண்டுமே வேதத்திலே கூறப்பட்ட உயர்ந்த விஷயங்களை எளிதிலே புரிந்து கொள்ளும் வகையிலே அளிக்கப்பட்டவை. ராமாயணம் வேத உபபிரமணம் என்றும் மகாபாரதம் பஞ்சமோ வேதா என்றும் போற்றப்படுபவை. ரெண்டிலுமே உண்மை பேசுவது, தர்ம வழியிலே நடப்பது, இவை இரண்டும் விசேஷமாக பெருமையாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்பட்ட விஷயங்கள். அனவர்தமும் ஸ்ரீமன் நாராயணனையே புகழக்கூடிய அவர் மூச்சுக்காற்றுக்களான வேதம் அந்த பகவான் மண்ணுலகிலே ராமனாக ஆவிர்பவித்த பொழுது அந்த வேதமே ராமாயணமாக ஆயிற்று என்றார்கள். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா என்று. அந்த ராமாயணம் என்ற உயர்ந்த காவியத்திலே கதாநாயகன் ராமன். ராமாயணத்தை முதலிலே இயற்றிய வால்மீகி ராமனை மனிதனாகவே படைத்தார். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் என்று கூறுகின்றான் ராமன் தன்னங்க. ஆனால் பிற்காலத்திலே ராமாயணத்தை இயற்றிய கம்பன், துளசிதாசர் போன்றவர்கள் ராமன் தெய்வம் என்பது பட்டவர்தனமாக தெரிந்து விட்ட காரணத்தினாலே தெய்வமாகவே படைக்கின்றார்கள். பகவான் எடுத்த மற்ற அவதாரங்களை காட்டிலும் ராமாவதாரத்திற்கு ஒரு ஏற்றம். அதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ராமன் வாழ்ந்ததால் தான் அப்படி ஒரு பெருமை. அதற்கு
தனது நன்னடத்தையாலும் நல்லொழுக்கத்தாலும் நல்வார்த்தைகளாலும் பெருமை சேர்த்தவன் ராமபிரான். வால்மீகி ராமனை குறிப்பிடுகின்ற காலத்திலே ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா அறமே வடிவானவன். நம்மாழ்வாருடைய திவ்ய சுக்தியை பார்க்கணும். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும் பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராஜரமுற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. நற்பால் அயோத்திங்கிறார். ராமபிரான் அவதரித்த ஒரு காரணத்தினாலே இந்த அயோத்திக்கு ஒரு பெருமை. அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய புல்லு பூண்டு முதற்கொண்டு நற்பால் அயோத்தியில் வாழும் சராஜரமுற்றவர். அப்படி விசேஷமாக அந்த ராமனுடைய அவதாரத்தினாலே பெருமை பெற்றதான இடம் அயோத்தி என்கிறாருங்க. தியாக பிரம்மம் விசேஷமாக ராமனுடைய குணங்களை எல்லாம் பலவாறு கொண்டாடுகின்றவர். அவர் சொன்னார், உலகத்துல பரதேவதேன்னு ராமன் ஒண்ணு இருக்காரு, அதை தவிர வேற வேணுமா, என்னத்துக்கு வீணான சிந்தனைகள் உண்டே தீரா முடொக்கடு பூரக ஜடி போகு மனச 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 உண்டே தீரா முடு பொகடு. ఉండేది రాముడు ఒక్కడున్నరவர். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ சொன்னாரே அதே அபிப்பிராயிங்க. இவன் எங்க இருக்கான் தெரியுமா? வேற எங்கேயும் தேடவண்ணா, சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கார். சண்டமார் தாண்டமத்ய சண்டமார் தாண்டமத்ய மண்டல உண்டே முடொக்கடு பூரக ஜடி போகு மனச. தமோகுணம் ரஜோகுணம் கிட்டே வர சுவாமி விட்ட எப்படிப்பட்டவன் தெரியுமா? தர்மம் அறிந்தவன், எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடியவன், தியாகராஜனுடைய சித்தத்துக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். எப்படி இருக்கான் தெரியுமா? ரொம்ப விசேஷமா சொல்றார் அவர். தர்மம் அறிந்தவனுக்கு தாமசாதி குணரகி துடு தர்மாத்முடு சர்வசமுடு தாமசாதி குணரகி துடு தர்மாத்முடு சர்வசமுடு క్షేమకరుడు జగరాజు క్షేమకరుడు జగరాజు క్షేమకరుడు జగరాజు చిత్తగిరుడు జగరుడు ఉండే ముడొకడు మనస ఉండేది రాముడు ఒకడు. பண்டை சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லா நூல்களிலுமே ராமருடைய பெருமை பேசப்பட்டிருக்கு. அவருடைய பெருமை புரியுது பார்க்கலாம். சிலப்பதிகாரில் சொல்றார், தாதையவனில் மாதுடன் போகி காதலி நீங்க கடும் துயர் உழந்தோன் வேத முதல்வர்
பயந்தோனென்பது நீ அறிந்திலையோ நெடுமொழியன்றோ நீ அறிந்திலையோ நெடுமொழி அன்றோ. என்ன அர்த்தம்னா, தந்தை சொல் கேட்டு பிதிர்வாக்கிய பரிபாலனத்திற்காக சீதையோடு கானகம் சென்று அவளை பிரிந்து துயருற்றானே அவன் வேறு யாரும் இல்ல, பிரம்மதேவனை பயந்துதானே சிவன் நாராயணன் தான் இல்ல. மணிமேகலை சொல்லு பாருங்க, நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி நெடியோன் மயங்கி நிலமிசை தோன்றி அடர்தரு முந்தி அடைந்த ஞான்று அடர் அரு முன்னீர் அடைத்த ஞான்று குரங்கு கோணர்ந்த நெடுமலை குரங்கு கோணர்ந்த நெடுமலையெல்லாம் குரங்கு கோணர்ந்த நெடுமலையெல்லாம் அணங்குடை அரக்கயிறு பூக்கு அணங்குடை அரக்கயிறு பூக்கு. பகவான் ராமாவதாரம் பண்ணினார், சமுத்திரத்துக்கு அணை கட்டினாருங்கிறத மணிமேகலை இப்படி சொல்றது. அப்படி பகவான் மண்ணுலகளை ராமனாக ஆவிர்பவித்ததை எல்லா நூல்களும் கொண்டாடுகின்றன, எல்லா கவிகளும் போற்றுகின்றார்கள். சரி, பகவான் ராமனாக மண்ணுலகிலே அவதரிக்க வேண்டியதற்கு என்ன காரணம்? அது வரக்கொண்டோமா? குடுமை குணம் நிறைந்ததான அரக்கன் ராவணன் பிரம்மதேவனை குறித்து தபஸ் பண்ணி தனக்கு யாராலும் மரணம் கூடாதுன்னு கேட்டான். ஆனா மனித வர்க்கத்தாலே தனக்கு மரணம் கூடாது என்று மாத்திரம் கேட்கல, மனித வர்க்கத்தை தவிர்த்து மற்றவர்களாலே மரணம் கூடாதுன்னு கேட்டான். அதற்கு என்ன காரணம்? மனித வர்க்கங்கள்லாம் ரொம்ப இழப்பமானவர்கள், ரொம்ப சாமானியர்கள், பலமற்றவர்கள் என்றதான ஒரு அகந்த. ஆகினால தேவதைகள் என்ன பண்ணா, ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தபஸ் பண்ணி அவனை சரணாகிதி பண்ணினாவ. தபஸுங்கிறத விட சரணாகிதி தான் சொல்லணும். என்ன, தசரதனுடையதான யாகத்திற்கு வந்திருந்த பொழுது தேவதைகள்லாம் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து வேண்டுகின்றார்கள். இது அருணாச்சல சொல்றார் பார்க்கணும். கடை கண்ணால் இறங்கி பாறையா, கடை கண்ணால் இறங்கி பாறையா, பார்த்து காவாவிட்டால் வேறு யாரையா, கடை கண்ணால் இறங்கி பாறையா, பார்த்து காவாவிட்டால் வேறு யாரையா, கடை கண்ணால் இறங்கி பாறையா. தேவதைகள் சரணாகிதி சொல்றார். இவருக்கு முன்னோடியான சுவாமி தேசியனுடைய அபிப்பிராயம் இங்க, நின்னருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் புழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை யுகந்தேன், அடைக்கலம் என்று நாம் அஞ்சி வந்தோமே, அடைக்கலம் என்று நாம் அஞ்சி வந்தோமே, அலை கரும்பு போலே நைந்தோமே சுவாமி, அலை கரும்பு போலே நைந்தோமே சுவாமி, கடை கண்ணாரிறங்கி பாறையா, பார்த்து காவாவிட்டால் கடை கண்ணாரிறங்கி பாறையா.
இவர்கள் சரணாகதி பலிக்க பகவான் வந்து பிறக்கிறார். ஏன்னா மனிதனாக வந்து பிறக்க வேண்டும் என்று இவர்கள் பிரார்த்தனை. அப்ப மனிதனாக பிறக்க வேண்டும் என்று உடனே தசரதகுமாரனாக வந்து பிறந்தார். வால்மீகி சொல்லச்சே ராமனுடைய ஆவிர்பாவம் அவதாரத்தை சொல்றார். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமி கேசிதோ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வச்சதம் தேழு பஞ்சசு கிருஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துநாசக ப்ரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதோ அவதாரம் செய்தாரே ரகுராமன் அவதாரம் செய்தாரே ஸ்ரீ ரகுராமன் அவதாரம் செய்தாரே ரகுராமன் அவதாரம் செய்தாரே ஸ்ரீ ரகுராமன் அவதாரம் செய்தாரே அவனியெல்லாம் புகழ ஆன்றோர் மனம் மகிழ அவனியெல்லாம் புகழ ஆன்றோர் மனம் மகிழ உவமையில் எழிலுணர்ந்த ஜரதர் மைந்தனாக உவமையில் எழிலுணர்ந்த ஜரதர் மைந்தனாக அவதாரம் செய்தார். இவருக்கு பெயர் யாரு வச்சார்? காளிதாசன் சொல்றார், வால்மீகி சொன்னார். அது பெயர் சூட்டியது யாருன்னா குலகுருவான வசிஷ்டன். ராம இத்யபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதः நாமதேயம் நமதேயம் குருச்சக்ரே ஜகத் பிரதம மங்களோ நாமதேயம் குருஹு சக்ரே ஜகத் பிரதம மங்களோ. காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்ற வார்த்தை உலகத்திற்கு மங்களத்தை விளைவிக்கதான முதன்மையான ஒரு நாமம் ராமன் என்ற பெயரை சூட்டினான். இதே வால்மீகி சொல்லச்சே வசிஷ்ட பரம பிரீத நாமானி கிருதவான் ததா ஜேஷ்டம் ராமம் மகாத்மானோ ஜேஷ்டம் ராமம் மகாத்மானோ பரதம் கைகேயீசுதோ சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா. ராமன் என்ற பெயர் சூட்டினான். ராம சப்தத்திற்கு எத்தனை விதமான அர்த்தங்கள் பண்ணிருக்கா. ரமைதி தி ராமஹா, அவன் அழகினாலே எல்லாரையும் கவரக்கூடியவன். அதை சொன்னார் வால்மீகி சொல்றார். கந்தர்வராஜ பிரதிமௌ கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷௌ தீர்க்கபாகும் மகாசத்வோ மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானோ ராமோ அதீவ பிரியதர்சனோ ரூப உதாய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணோ. கந்தர்வராஜ பிரதிபம் லோகே விக்யாத பௌருஷம், அழகிலே சிறந்தவர்கள் கந்தர்வர்கள், அவர்களை விட அழகா இருக்கானா. கந்தர்வராஜ பிரதிபம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும்
அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் இருக்கிறவன். இதே கம்பன் சொன்னா இவருடைய அழகை கம்பன் வேற ஒரு இடத்துல வர்ணிக்கிறான். காட்டி கிளம்பிட்டு இருக்கார் ராமன். அப்ப வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறையே பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மழைபுகிலோ மறிகடலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகு உடையா. அழகு எப்படி வர்ணிக்கிறது? இதுக்கு மேல வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லைங்கிற. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அது அப்படியே சொக்கித்தான் போறாங்க அழகு எல்லாரும். சுவாமி தியாகராஜர் அனுபவிக்கிறாரு. சமசுந்தராங்க தக்கத சக்தியும் நீவேர சமசுந்தராங்க தக்கத சக்தியும் நீவேர சமசுந்தராங்க தக்கத சக்தியும் நீவேர தாமதரகித குணசாந்திர சர்வதுவரையும் சுந்தராங்க சகல சக்தியும் நீவேர. அனுபவத்தில் சொன்னார் தாமசரகித குணம். என்ன தமோ குணம் ரஜோகுணம் எல்லாம் இவன் பக்கத்திலே நிற்காது. இவன்கிட்ட இல்லாத மாத்திரம் இல்ல, யாரிடத்திலே தமோகுணம் ரஜோகுணம் இருக்கின்றதோ அதுக்கு பக்கத்திலே பகவான் வர மாட்டார். இன்னொரு கீர்த்தனை சொல்றார் அவர். அப்படி தமோகுணம் கிடையாது, ரஜோகுணம் கிடையாது, சத்துவகுணம் நிரம்பியவன், எல்லாராலும் போற்றப்படுகின்றவன், அழகு நிரம்பியவன். அப்படி விசேஷமாக ராமனுடைய பெருமை ஒரு மண்ணுலகிலே மனிதனாக வந்து பிறந்து அனைவரும் கொண்டாடுகின்ற பல பல குணநலங்கள் பொருந்தியவன் ராமன் என்பதுதான் அவருடைய அவதாரத்திற்கு சிறப்பே. ராமாவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமே சத்தியம் வதா தர்மம் சரா என்று வேதத்திலே கூறிய உயர்ந்த பொருள்களை அதனுடைய அர்த்தத்தை அனுஷ்டான பர்யந்தம் தன்னுடைய நடத்தையாலே உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று எடுத்த அவதாரம். ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவ ஒவ்வொருத்தையும் தனது தாய் தந்தையர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவிடத்தை நல்ல கணவனாக எப்படி இருக்க வேண்டும், நட்பிற்கு இலக்கணமாக எப்படி திகழ வேண்டும், ஒரு அரசனாக இருந்தால் பிரஜைகளை எப்படி நடத்த வேண்டும், இப்படி எந்த ஒரு கோணத்திலே பார்த்தாலும் மனிதனுடையதான நல்லொழுக்கத்திற்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் ராமாயணத்தில் ராமபிரான் ஒரு உதாரணமாக காட்சியளிக்கிறான். ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று வீரம், வாய்மையில் காத்தல், பிறர் மனை நோக்காத ஏகபத்தினி விரதம், இந்த மூன்றையும் விசேஷமாக எல்லா கவிகளும் கொண்டாடுற பார்க்கலாம். இதேதான் தியாகராஜ சொல்றாரோ, ஒக்க மாட்ட ஒக்க பானம் ஒக்க பத்னி வரதுலே மனசான்னார். ஏன்னா ஒரு வில்லு தான் அவன் கையில, எப்போ ரெண்டாவது வில்லு எடுக்க இல்லையா, அது வீரத்தை குறிப்பதற்காக. ஏன்னா அந்த வில்ல வச்சுட்டு அத்தனை பேர் இத்தனை காரியங்கள் பண்றார். தொண்டடிப்புடி ஆழ்வார் சொன்னார், ஸ்ரீரங்க விஷயமா பாடுறார். அங்க சொல்லிச்சே ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துனார் அவர். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர்னா, முன்னீர்பதற்கு என்ன அர்த்தம்னா சமுத்திரத்துக்கு பேர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்றும் சேர்ந்தது சமுத்திரம். அதுக்காக முன்னீர் பேர் தமிழ்ல. ஒரு வில்லால சமுத்திரத்துக்கு அணை கட்டினான். ஏன்னா அந்த சமுத்திரத்துக்கு அணை கட்டுறது எப்படி, ஒரு வில்லை பிரயோகம் பண்ணினா சமுத்திரராஜன் ஓடி வந்தா பிறகு அணை கட்டப்பட்டது. அதே தேசியம் சொல்லிச்ச உத்தமமர்த்தளம் அமைத்ததொழித்தன் உயர்த்த கணையால் அத்திரமும் மரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோல் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுடும் அத்தனிடமாமோ அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அறுக்குமணி அத்திகிரி ஓர் எழில் தனு உயர்த்த கணையால் அத்திரம் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். அதாவது ஒரு வில்லு, ஓர் எழில் தனு, அதனால ஒரு வில்லு தான் அவருக்கு. அதே மாதிரி ஒரு சொல் ராமோ திருநாவி பாஷதே என்றால்
ஒரு தடவை சொன்னது மறுபடியும் வேணாம், உண்மையே பேசுபவன், வாய்மை தவறாதவன். அதான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா மாத்திரமில்ல, ராமோ திருநாபி பாஷதே என்னார் வால்மீகி. அதை எடுத்துதான் விசேஷமாக பாடுறார் சுவாமி தியாகராஜன்ல. அடின மாட்டலு தப்படனோ சுனு, அடின மாட்டலு தப்படனோ சுனு, அடின மாட்டலு தப்படனோ சுனு, ஆகந்திரார்க்கமுக கீர்த்தி கருகின, ஆகந்திரார்க்கமுக கீர்த்தி கருகின மாரே தெய்வமு மனச வாரே. வாடுன்னு சொல்றான் அவர், வாடேன்னார் அவர், ஒரு ஏவகாரம். ஏன்னா சொன்ன சொல் தவறாதவன், அப்படி வாய்மை தவறாதவன் என்பதை உண்மையே பேசுபவன், வாய்மை தவறாதவன். அது மாத்திரமில்ல, தந்தை சொல்லை தட்டாமல் கேட்டு நடக்கக்கூடியதான உயர்ந்த குணம் ராமாவதாரத்திலே காண்பிக்கின்றான். சின்ன வயசு, அப்ப 12 வயசு, 12 16 வியாக்கியாதாக்கள் ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா. இந்த பாலகாண்ட விற்த்தாந்தம் விஸ்வாமித்திரர் பின்னால யாக சம்ரட்சணத்திற்காக நீ செல்ல வேண்டும் என்று தந்தை தசரதன் சொன்னார். அதை கேட்டவர் பின்னால போறார். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ராமா, இன்னிலிருந்து வசிஷ்டன் மாதிரி விஸ்வாமித்திரன் இவர் ஆச்சாரியரை நினைச்சுக்கோ, அவர் எது சொன்னாலும் கேள். இந்த அப்பா சொன்ன வார்த்தை நன்னா மனதில பதிய வச்சிருந்தார். இவர் தாடகாவதம் செல்கின்ற மார்க்கத்திலே தாடகை என்றதான அரக்கி எதிர்ப்படுகின்றாள். தாடகையை வதிக்க சொல்லி விஸ்வாமித்திரர் சொன்னார் ராமனை பார்த்து. ராமனுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா ஒரு க்ஷத்ரிய தர்மம்னு சில தர்மங்கள் உண்டு. ஒரு பெண்ணை வதிப்பது என்பது ரொம்பவும் இழப்பம், மிகவும் பாவம் என்ற காரணத்தினாலே தயங்கி அதுக்கு ஏதோ ஆட்சேபனை சொல்ல ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் அவருக்கு சொன்னார், ஒரு பொதுவான நன்மையை உத்தேசித்து பெண்வதமாக இருந்தாலும் பண்ணலாம் என்பதை பகவானே அவதார காலத்திலே காட்டியிருக்காருன்னு ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். உடனே ராமபிரான் சொல்றார், விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னார், நீங்க இதெல்லாம் எனக்கு சமாதானமே சொல்ல வேண்டாம். ஏன்னா ஊரை விட்டு கிளம்பிச்சு, அயோத்தியை விட்டு கிளம்புகின்ற பொழுது தசரத சக்கரவர்த்தி எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் சொன்ன சொல்ல நீ கேட்கணும்னு சொல்றார். ஆகினால எங்க அப்பா வார்த்தை தான் முக்கியம், வேற எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம்னாருங்க. பார்க்கணும், பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத் பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத் வச்சனம் கௌஷிகஸ்யேதி கர்த்தவ்யமவிசங்கய. என்ன பதம் போடுறார் பாருங்கணும். பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத். இது மாதிரி அவர் சொல்லச்சே அவருக்கு என்ன வயசு? வயசு 12. இளைஞர்கள்லாம் கேட்கணும் இந்த சரித்திரத்தெல்லாம். என்ன தாய் தந்தையர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது என்பது உயர்ந்த குணம், குணநலங்கள் பல பல ராமனிடத்திலே. அதுல முக்கியமாக அதை பார்க்கணும். இவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. அயோத்தியா காண்ட வரலாறு பார்க்கணும். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடெல்லாம் பண்ண உடனே அதற்கு ராமபிரானுடைய குணங்களை எல்லாம் வால்மீகி வர்ணிக்கிறார். ஒரு சர்க்கம் பூரா என்ன இப்படிப்பட்ட குணங்கள் உடையதான தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தசரதர் பாரித்தார் ஆரம்பிக்கச்ச அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கம் பூராக வால்மீகி ராமனுடைய குணங்களை, கல்யாண குணங்கள்னு சொல்வது, இந்த குணங்களை எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சார். அவர் எப்படி இருக்கான் அப்படின்னா, யாரானும் சாதாரணமா நம்ம இடத்தே அமைய முடியாத குணம் அதெல்லாம் பார்க்கணும். யாரானும் ஒருத்தர் இவர் யாருக்கான உபகாரம் பண்ணி அந்த உபகாரத்தை பற்றி புகழ்ந்தால் அது இவருக்கு பிடிக்காதான். ஏன்னா எப்பொழுதோ யாரோ செய்த உபகாரம், ஆனா பிறர் யாராலும் இவருக்கு உபகாரம் பண்ணினா, சிறிய உபகாரமாக இருந்தாலும் எப்பொழுதோ செய்ததாக இருந்தாலும் ஏதோ ஒன்று ரொம்ப சிறந்ததாக இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து பூரித்து அவரை கொண்டாடுவான். இது மனிதனிடத்திலே அமைய முடியாத ஒரு குணம் இல்லையா?
கதஞ்சிதுபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி ந ஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி. என்ன பதம்? கதஞ்சித் உபகாரேண கிருத்தேன ஏகேன துஷ்யதி. யாரோ ஒருவர் எப்பொழுதோ செய்த ஏதேனும் ஒரு சிறு உதவி அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவாரா. ஆனா நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. தனக்கு யாரானும் அபராதம் விளைத்தால் நூற்றுக்கணக்கான அபராதமாக இருந்தாலும் நஸ்மரதி நினைத்து கூட பார்க்க மாட்டானா. அப்படி உயர்ந்த குணம்ங்கிறார் வால்மீகி. அது மாத்திரமா புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதா. புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதா. உத்தரோத்தர யுக்தீனாயாம் வாசப்பதில் புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதா எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அயோத்தியில யாருக்கான ஏதானும் யார் வீட்டிலான யாருக்கான ஏதானும் ஒரு வருத்தம்னா முகம் வாடி இருந்தாலும் ராமருடைய முகம் வாடுமா. யார் வீட்டிலான ஏதான ஒரு குழந்தைக்கு அப்த பூர்த்தினாலும் இவர் சந்தோஷப்படுகிறார். व्यसनेषु मनुष्याणाम् वृषम् भवति दुःखितः. व्यसनेषु मनुष्याणाम् वृषम् भवति दुःखितः. उत्सवेषु स सर्वेषु पितेव परितुष्यति. என்ன குணம்? இப்படிப்பட்ட குணத்தை பிரம்மாதி தேவதைகளால கூட சொல்லி முடியாது என்னார் பத்ராஜர் ராமதாசர். ஏ மையர் ராம பிரம்மேந்திராதுதகுலைன நீமாயஜலிய வசம. ஏ மைய ராம பிரம்மேந்திராதுதகுலைன நீமாயஜலிய வசம. ராம உன்னுடையதான பெருமையை பிரம்மாதி தேவதைகளால் சொல்ல முடியாது என்னார். ஏன்னா உன்னை யாரு கொண்டாடுறான் தெரியுமா? மன்மதனை எரித்துதானே பரமேஸ்வரன் கொண்டாடுறான். காபாரி வினுத்த குணதாம குவலயதட. காபாரி வினுத்த குணதாம குவலயதட. ಶ್ಯಾಮನನು ರಾಮ ಶ್ಯಾಮನನು ರಾಮ ರಾಮ ಬ್ರಹ್ಮೇಂದ್ರಾದುಲಗುಲೈನ ನೀಮಾಯದನಿಜ பசம. ராமனுடைய அவதாரத்திலே அவருடைய குணங்களிலே முக்கியமான குணம் சௌசீல்யம்னு வர்ணிச்சார் நம்முடைய பெரியோர்கள். சீலம் சுசீலம், அதுல இருந்து சௌசீல்யம். அதாவது தான் மிக உயர்ந்தவனாக இருந்த போதிலும் தன்னை விட தாழ்ந்தவர்களோடு கலந்து பரிமாறுகின்ற பொழுது தன்னுடைய மேன்மையை கருதாமல் மற்றவருடைய தாழ்ச்சியை எண்ணாமல் அவர்களோடு பழகுவதற்கு பேர் சௌசீல்யம்னு பேர். பராசர பட்டர் என்ற வைஷ்ணவ ஆச்சாரியன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றார். பகவத் குண தர்ப்பணம்னு பேர் இருக்கு.
அதுல ராமாவதாரத்தை பத்தி சொல்ல வரைச்சே அஸ்தி அவதாரஸ்ய தத்துவம் சௌஷீல்யம். ஏன்னா சௌஷீல்யம்ங்கிறது விசேஷமா. அதுதான் சுவாமி தேசிகன் இந்த குணத்தை எங்க சொன்னார்னா தயாசதத்தை சொல்லிச்சே, நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி, நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி. ராமாவதாரத்திலே ஒரு 3 பேரிடத்திலே இவர் காட்டதான அந்த விசேஷமான குணத்தை காண்பிக்கிறார். சொல்றார் இந்த சௌஷீலம் குணம். நிஷாதானாம் நேதா என்றால் சிங்கிபேரபுரத்திலே இருந்த குகன், தோழமை என்றவன் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோன் கம்பன். அப்படி இந்த குகனோடு தோழமை கொண்டு நின்னோடு ஐவரானுங்கிறான். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி, குரங்கரசனான சுக்ரீவன், அவளோடு தோழமை கொண்டது. காபி சபரி, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவள், என் தனினே வர்ணித்துனு சபரி பாக்கியமும் தியாகராஜ சுவாமியும். அப்படி இந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணினது. இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவருடைய சௌசல்யத்தை விசேஷமான தயாசதத்தில் கொண்டாடுற. அப்படி பகவானே ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்ற வழக்கம். அதாவது 6 விதமான குணங்கள் இவருக்கு பிரதானம். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரம், சக்தி, தேஜஸ் என்றதான 6 குணங்களான ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு பேரு. சுவாமி தேசிகன் தயாசதத்தில் சொன்னார், இந்த 6 குணங்கள் உனக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை, இது தவிர தயை என்றதான அந்த கருணை என்றதான குணம் உனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த மற்ற 6 குணம் இல்ல 6 தோஷமா போயிடும். அவர் விருஷகிரி கிரகமேதி குண போத பலேஸ்வர்ய சக்தி முகா, விருஷகிரி கிரகமேதி குண போத பலைஸ்வர்ய சக்தி முகா, தோஷா பயோயுரேதே யதி நாம தயாத்வயா வினா பூதா. இந்த தயை அல்லது கருணைன்னு சொல்றமே, இத ராமாவதாரத்தில் பல இடங்களிலே காண்பிக்கின்றான். இவனை கருணா காக்குத்தன்னே சொன்னார். கருணை மிக்கவன், கருணையின் இருப்பிடம், கருணை கடல், இப்படி எல்லாம். அது ஒரு சில விருத்தாந்தங்களை நம்ம பார்க்கலாம். ராமாவதாரத்தில் விசேஷமாக இந்த கருணை என்பது தலை தூக்கில் என்ற இடங்கள் பார்க்கலாம். பாலகாண்டத்திலே பார்த்தோமானால் விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து யாகத்தை ரட்சிப்பதற்காக ராமனும் லட்சுமணனும் செல்கின்ற காலத்திலே கௌதம ரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு வராவா. கௌதமனுடைய தர்மபத்திரியான அகல்லி ரிஷியனுடைய சாபத்தினாலே பிறர் கண்ணிலே படாமல் காற்றை புசித்துக் கொண்டு சாம்பர் கோவிலிலே கிடைக்கின்றால் கல்லாக கிடந்தால் என்றார்கள் மற்ற கவிகள்லாம். அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் பின்தொடர்ந்து வந்தாரா. விஸ்வாமித்திரர் அகலினுடைய விற்த்தாந்தம் பூரா சொன்னார் ராமன். கருணையினால உடனே என்ன பண்ணா, இவன் திருவடி தூசணம் பட்டுதோ இல்லையோ அடுத்த க்ஷணம் அவள் சாபம் நீங்கி யதாபூர்வம் எழுந்து நிற்கின்றாள். அதை பார்த்து விஸ்வாமித்திரர் அப்படியே மோகிச்சு போறான். அங்க தாடையனுடைய விதத்தில் உன்னுடைய புஜபல பராக்கிரமத்தினுடைய பெருமையை பார்த்தேன்னா, இங்க அகல்லிய உத்தரண மண்டலத்தில் உன் திருவடியினுடைய பெருமையை பார்த்தேன். இவ்வண்ண நீ கழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ண நீ கழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னாரே, மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னாரே, உன் கை வண்ண அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன், கை வண்ண அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டே.
கம்பன் இன்னொரு கருத்து அழகா சொல்றாருங்க. மனசால கூட அகல்லை தவறு செய்யாதவள், அவள் ராமபிரானுடைய திருவடி பட்டுது, திருவடி தூசரம் பட்டுதுன்னு சொல்லல. அது பட்டுதோ இல்லையோ, அதுக்கு முன்னால சாபம் நீங்க நின்றாள். அந்த நேரத்தில் கௌதமன் இங்கு வந்து சேர்ந்தான். கௌதமனை பார்த்து, உன்னுடைய மனைவி அப்பழுக்கற்றவள், மனதாலே கூட தவறு செய்யாதவள், அவளை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னவுடன் அவன் ஏற்றுக்கொண்டான். அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா பொன்னம் அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னமோ வஞ்சி போல் இளையாள் முன்னை வண்ணத்தள்ளாகி நின்றாள். நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக என்று, நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக என்று கஞ்சமா முனிவன் கூற முனியும் கருத்துக்கொண்டான். தியாகராஜ சுவாமி இந்த கட்டத்தை பாராயணம் பண்ணி பூரிச்சு போறார். ராமபிரானை பார்த்து பல பல பாடல்கள் பாடினவர் ராமபிரானுடைய திருவடியை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். ராமனுடைய திருவடியை, உன்னுடைய கிருபை மாத்திரம் எனக்கு ஒண்ணு இருந்தா போறோம், நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், என் சித்தத்துக்கு வந்தார் அவர். ஸ்ரீராம பாதமணி கிருப காது நே சித்தானிகே ராவே శ్రీరామ పాదమా నీ కృప చాలు నే చిత్తానికి రావే శ్రీరామ పాదమా. ஸ்ரீராம பாதமா நீ கிருப சாலு நே சித்தானிக்கு ராவே, என்னுடைய சித்தத்துக்கு வா. அங்க சொன்னார், இந்த திருவடியை ஆசிரிச்சுவா வேற யாரும் உண்டா? யாரெல்லாம் இந்த திருவடியை ஆசிரிச்சிருக்கார் என்பதற்கு ஒரு பட்டியல் கொடுத்தார். வாரிஜ பவ சனக சனந்தன, வாரிஜ பவ சனக சனந்தன, வாரிஜ பவ சனக சனந்தன வாசவனர శ్రీరామ పాదమా నీ కృప చాలు నే చిత్తానికి రావే శ్రీరామ పదమా. அதே மாதிரி விபீஷணன் திருவடியை ஆசிரித்து கொண்டு வருகின்றானே, அப்ப என்னதான் சொல்றாருன்னா, மித்திரபாவேன சம்பிராப்தம் நித்திய ஜெயம். ஒரு மித்திரனாக, ஒரு நண்பனாக கூட வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு மித்திர பாவேன, ஒரு நண்பன் மாதிரி வந்தாலே போறோம், அவன் நான் ரட்சிப்பேன். அப்ப சொல்ற பொழுது என்ன சொல்றார், வந்தது விபீஷணா இருந்தாலும் பரவாயில்ல, ராவணனா இருந்தாலும் பரவாயில்ல சொன்னவர். அதை விட முக்கியமான பார்க்கணும், ராவணன் பிரதம யுத்தம் ராவணோடு போர் புரிய வருகின்றான். ஏன்னா எப்படிப்பட்ட வீரம், ஏன்னா கருணை இருக்கிற இடத்துல இப்ப வீரம் இல்லாம போயிடுத்தோ கோழியோ நினைக்க வேண்டாம். கருணை எத்தனை கத்தனை இருக்கோ அத்தனை கத்தனை ஒரு வீரத்தையும் காணினுடைய இடம் உண்டு. ஏன்னா கருணை வடிவமாக இருந்தாலும் ராமனுடைய வீரம் ஒப்புவமை இல்லாதது. ஏன்னா கரதூஷணாதி அரக்கர்கள் 14,000 பேரை தான் ஒருவனாக இருந்து 1.5 முகூர்த்தத்திலே அழித்தவனவன். ராவணனுடைய பிரதம யுத்தத்தில் என்னென்னோ பண்ணி பாருங்க ராவணன். கடைசியில ஒரு சரத்தினாலே ராவணனுடைய துவஜம், ராவணனுடைய மகுடம், ராவணனுடைய தேரு, அவருடைய சாரதி, அவருடைய குதிரை எல்லாத்தையும் அழித்து அவன் கையில் இருக்கிற வில்லையை 2 ஒடிச்சு போட்டார். ஏன்னா இவருடைய வீரத்தை கொண்டாடுறார் சுவாமி
தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் ஜெய ஜெய மகாவீரா மகாதீரேயா அசகாய சூரா அனபாய சாகசா. அசகாய சூரன் அப்படி வீரம் இருந்தாலும் கருணையை எப்ப வருது பார்க்கணும். இந்த பிரதம யுத்தத்திலே அவனுடைய கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறுத்து நிராயுதபாணியா நிற்கிறான் ராவணன். ஒரு சரத்தினாலே அவனை அழித்திருக்க முடியும். அந்த நேரத்தில் கருணா காகுத்தன் என்பதை காட்டினான் அவன். என்னன்னா அவன் அழிக்கல. அவரை பார்த்து என்ன சொன்னார், ராவணனை பார்த்து, ராமபிரான் நிராயுதபாணியான உன்னை அடிக்க தயாரா இல்ல, திரும்பி நீ ஊருக்கு போ, நன்றா யோஜனை பண்ணிப்பாரு, நீ மீண்டும் யுத்தத்துக்கு வரணும் அபிப்பிராயம் இருந்தா நாளைக்கு வா, போருக்கு இன்று போய் போருக்கு நாளை வான். யார் அவன் சொன்னான், கம்பன் சொல்றான், சொன்னவன் யார் தெரியுமா, கோசல நாடுடைய வள்ளல். நாம் வர்ணிக்கிறார் பார்க்கணும் எப்படி போனான் ராவணன். வரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவோ தாரணி மௌளி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் விரமும் களத்தே விட்டு வெறுங்கையே மீண்டு போனான். விரமோ களத்தே விட்டு வெறுங்கையே மீண்டு போனான். இந்த கருணை நினைச்சுதான் தியாகராஜர் ஒரு கீர்த்தனை சொல்லிச்சே, தாந்த சீதாகாந்த கருணாஸ்வாந்த பிரேமாதுருக்கே தெரிசுனிக்கான்னு சொல்லி இந்த சௌக்கியம் கீர்த்தனை பாடுறார் அவர். ஏன்னா தாந்தனாய் சாந்தனாய் சீதாகாந்தனாய் கருணை நிறைந்தவனாக இருக்காங்க. கருணாமூர்த்தி, கருணா காக்குத்தன். வால்மீகி ராமபிரானை இன்னொரு விசேஷமா கொண்டாடுறார். அவருக்கு சொன்னதான இன்னொரு அடைமொழி ரிப்புநாமப்பி வத்சலகான்னர். என்ன அழகு பார்க்கணும். ரிப்புன்னு என்று சொன்னால் விரோதின்னு அர்த்தம். ரிப்புநாமப்பி வத்சலகன்னா விரோதிகளும் அவனை கண்மணி என்று கொண்டாடக்கூடியதான குணநலங்கள் நிறைந்தவன். இதான் முடியுமா பார்க்கணும். விரோதிகள் எங்கேயானு கொண்டாடுவாளா? ராமனிடத்தில் அமைந்த ஒரு கல்யாண குணம் அது. எதிரிகளை இவனை பார்த்தா திட்டணும் நினைக்கிறவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான், அவனை விசேஷமா கொண்டாடுறான். அதை பார்த்தோம்னா ராமன் இளைவனான லட்சுமணன் சீதை இவர்களோட காட்டுக்குள்ள நுழைகிற பொழுது அங்க எதிர்ப்பத்தவன் யாருன்னா விராதன், ஒரு அரக்கன். அந்த விராதன்கிறவன் என்ன பண்றான், ராமபாணத்தினாலே அடிபடுகின்றான். அவன் சாபத்தினாலே அரக்கனாக வந்தவன், தும்புரு என்ற கந்தர்வனாக இருந்தவன். சாபம் தீர்ந்தது, தன்னுடைய பூர்வ ஞானம் வந்தது. அரக்கனாக இருந்தவன் ராமனை கொண்டாடுகின்றான். ஏன் வர்ணிக்கிறார் பார்க்கணும். வால்மீகி சொல்லிச்சே விசேஷமா அவனுடைய ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் சொன்னார். கம்பன் ஒரு பாஷன் சொல்லிச்சு என்ன சொல்றாருன்னா, கம்பன் அனுபவத்தை வார்த்தை ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன சொல்றாருன்னா, கம்பனுடையதான பாசுரம் ஒரு நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கொட்டையில புதிதாக கன்று போட்ட ஒரு கன்று அதை அவிழ்த்து விட்டா தன்னுடைய தாய் பசு எது என்று தெரிந்து அந்த பசுவிடத்திலே சென்றுதான் அது பாலை குடிக்கும். அதுபோல உலகிலே இருக்கின்ற அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் இருப்பவன் நீ. உனக்கு எல்லா ஜீவராசிகளையும் தெரியும். மற்ற ஜீவராசிகள் வேணா மயக்கத்தினால் உன்னை புரியாம இருக்கலாம். ஆனா நீ என்னத்துக்கு வேஷம் போட்டு மனுஷன் மாதிரி வந்திருக்க, பகவான் புரிஞ்சுன்னு மனுஷனா வந்திருக்கேன்னு கொண்டாடுறான். ரிப்பு நாம பஸ்ல ஆகா சொல்றார். தாய் தன்னை அறியாத கன்றில்லை, தன் கன்றை யாயும் அறியும். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் அறியும். உலகில் தாயாகிலையா நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னிலை அறியா.
இது என் மாயைதான் கொலோ வாராதே போல் வரவல்லை தாய் தன்னை அறியாத கன்றில்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகினையா நீ அரிதிய பொருளும். கடைசியில சொன்னா வாராதே போல் வரவல்லாய். நம்மாழ்வார் வசூர்த்த பதங்களா அப்படியே வந்தாய் போல் வாராதாய் வாராதாய் போல் வருவானே வாரா வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆராகா முதாயடியே நாவி அகமே சித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னையாண்டாய் திருக்குடந்தை ஊரா. இப்படி ரிப்பூநாம பிவத்தலகான்னா அரக்கர்கள்லாம் கொண்டாடுறான். அதான் பார்க்கணும். மாரீச்சன் பார்த்தா மாரீச்சன் இடத்துல ராவணன் இது அரண்ய காண்ட விற்த்தாந்தம் பார்க்கலாம். அழகான இடம் இதெல்லாம். ராவணேஸ்வரன் மாரீச்சன் இடத்துல வேண்டுகோள் விடுக்கின்றான். ராமனுடைய மனைவியான சீதையை அபகரிப்பதற்கு அவனுடைய உதவி வேணும். அப்ப ராமன் பெருமையை மாரீச்சன் சொல்றான். ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாதுஹு சத்யபராக்கிரமஹ ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாதுஹு சத்யபராக்கிரமஹ ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் பகவானிவே அப்ரமேயம் ஹி தத்தேஜா யஸ்ய ச ஜனகாத்மஜா. அவன் சொன்னான் ராவணனை பார்த்து, ராவணா 12 வயது பாலகனாக விஸ்வாமித்திரர் பின்னால வந்தான். அப்ப அடிச்சா நான் சுபாகு மாரீச்சன் 2 பேர்ல மாரீச்சனை விட்டு வச்சு சுபாகு அழிச்சான் ராமனப்ப. சொன்னான் ஏன்னா அவனை அழிச்ச பானம் என்ன அழிக்காம இருந்து என்ன காரணம் யோசிச்சேன்டா. இப்பதான் புரியுது. உன்னையும் சேர்த்து அழிச்சவர்த்துக்காக அந்த பானம் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தாடகனுடைய பிள்ளை என் அம்மா, அப்புறம் அவன் எல்லாரையும் அழிச்ச பானம் என்ன விட்டு கம்பன் சொல்றாருங்க. எம்பிக்கும் என் அன்னை தனக்கும் இறுதிக்கு ஓர் அம்பு உய்க்கும் போர் வில்லி தனக்கும் அயல் நிற்கும் தம்பிக்கும் என் ஆண்மை தவிர்த்தே தளர் உற்றேன் கம்பிக்கும் என் நெஞ்சு அவன் என்றே கவல்கின்றேன். தார சொல்றா வாலியினுடைய மனைவி. வாலி சுக்கிரவனோடு போரிடுவதற்காக செல்கின்றான். ராமன் உனக்கு பக்கபலமா இருக்காங்கிறத புரிஞ்சுட்டா சொன்னா தார சொன்னா ராமன் எப்படி தெரியுமா சொல்றீங்க. நிவாச விருக்ஷாதூனாம் ஆபன்னானாம் பராகதி நிவாச விருக்ஷா சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி நிவாச விருக்ஷா சாதூனாம் ஆபன்னானாம் பராகதி. ராமபாணத்தாலே அடித்து விழுந்திருக்கான் வாலி. அவன் சொல்றான் பார்க்கணும். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தினை இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை ராமா என்னும் செம்மை சேர்நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். கடைசியில ராமனை துதிக்கின்றான் பார்க்கணும். வாலி சொல்றான். ஏவு கூர்வாளியால் எய்து நாய் அடியனேன் நாவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருவம் நீ பகையும் நீ உறவும் நீ. அப்படி ரிபூநாமப்பி வத்சரா
இவனுக்கு விரோதியார் இருக்கிறவெல்லாம் அப்படி கொண்டாடலாம். அப்புறம் பார்க்கணும், ராவணவதமான உடனே மண்டோதரி புலம்புகின்றால். மண்டோதரி ராமனை பார்க்கிறா. 24,000 ஸ்லோகங்கள் ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணத்தெல்லாம் வால்மீகி சொன்னார். ரிஷிகளுக்கு கிடைக்காத பாக்கியம் மண்டோதரி. அவன் சொல்றான், 4 திருக்கரங்களோடு சங்க சக்கராயுத ஆயுதங்களோடு ராமனை பார்க்கிறார். தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா சிவத்ஸவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்ய சாஸ்வதோ தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதர சங்க சக்கராதி ஆயுதங்கள் இப்படி 4 திருக்கரங்கள் ஆத்மானம் மானுஷம் பண்ணியேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பாக்கி யாரும் காணாத ஒரு பெருமை உழுக்கு. இதேனா அந்த அனுபவம் தியாகராஜ சுவாமி அனுபவிக்கலையா? சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷண ராம சுஜன ஜீவனா தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹா என்று 4 திருக்கரங்களோடு சங்க சக்கராயுத ஆயுதங்களோடு சாட்சாத் பகவான் ஸ்தோத்திரம் பண்றா. யாரோ எதிரிகள் எல்லாம் கொண்டாடக்கூடியதான அப்படி விசேஷமான கல்யாண குணம் ரிபூணாமப்பி வத்சலாக. அப்படி உயர்ந்தவனாக, மனிதர்களிலே மாணிக்கமாக, தெய்வ திருமனாக நாம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டிய ராமனை மனதாலே நாம் நினைத்தோமானால், அவனை பஜித்து அவனுடைய நாமாவை சொல்லி அவனை பாடினோமானால் எல்லா பாபங்களும் போகும் என்பதுதான் இதற்கு பலஸ்ருதி. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களமோ, மாராவிவாரனுக்கு மனு பரந்தமனுக்கு நீராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களமோ.